ஸோ செத்ரான்ஸ்லேருந்து ஒரு தரமான செய்கையை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் எல்லா கான்ட்ரவர்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புல் ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. ஜான்சனோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சு, சவுதி அரேபியாவோட பார்ட்னர்ஷிப்பு, அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு கார்டே போட்டிருக்கலாம் தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைமை ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அப்படி என்ன பேசியிருக்காருன்றது இந்த செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்த்தீங்கன்னா அப்டேட் நம்மளுடைய செத்ரான்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக செத்ரான்ஸ் நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன பேசியிருக்காருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நம்மளுடைய செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஸ்டோரின்ற போட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செத்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ஆயிருப்பாரு. அப்பியரன்ஸ் ஆனது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனோட ரிட்டையர்மெண்ட் மேட்ச் பற்றி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ ஜான்சனா லாஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா தோக்காமல் இருந்திருந்தாருன்னா இதை பற்றி நீங்கள் பெரிய லெவலில் பேச மாட்டீங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. அதாவது ஜான்சனை சப்போஸ் ஜெயிச்சிட்டாருன்னு வைங்களேன், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமூகமாக வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும். அதில் ஆல்சோ நீங்கள் சீக்கிரமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா அதை மறந்துடுவீங்கன்ற மாதிரி செத்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. இப்போ செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டாரு. ஸோ டேப் அவுட் பண்ணி தோத்தனால வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் மேலே ஹேட்டும் போது, அது மட்டும் இல்லாமல் டில் நவ் இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாட் டாப்பிக்காக இருக்குது பேசுறதுக்குன்றத அந்த செத்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதாவது WWE பண்ண மூவ் கரெக்ட் தான்றதை வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் டிஃபன் பண்ணி தாங்க பேசியிருக்காரு. ரெண்டாவது வந்து WWE அண்ட் ஆல்சோ சவுதி அரேபியாவோட பார்ட்னர்ஷிப் ரிலேட்டடும் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, ஸோ WWE வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சவுதி கூட கனெக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளட்டி மணிக்காக தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஸோ சிஎம் பங்கை தான் அவர் இன்டெரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. எனக்கு சவுதி காசுலாம் வேணாம்டான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்கு வந்து பயங்கர கேவலமாக வந்து பார்த்தீங்கன்னா முந்தின இன்டர்வியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தார். அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருந்தாரு, அது வேறு விஷயம். இப்போ அதெல்லாம் காமன் ஆகி அவரும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி பேப்பர் வியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருப்பாரு. இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் அமெரிக்காட்ட தான் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னாலும் காசு வாங்குற மாதிரி இருக்கும், அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமெரிக்காவை வேலை பார்க்குறீங்கன்ற மாதிரி சொல்ல முடியுமான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் WWE அண்ட் ஆல்சோ சவுதி அரேபியாவோட பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் பண்ணி இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அண்ட் ஆல்சோ மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் அவரோட கான்ட்ராக்ட் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காருங்க. ஸோ செத்ரான்ஸ் அவருடைய கான்ட்ராக்ட் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, டில் இன்னும் 3 இயர்ஸ் இருக்குது கான்ட்ராக்டில் வேலிடிட்டின்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதாவது 2028 வரை வந்து பார்த்தீங்கன்னா WWE தான் ஒரு பார்ட்டாக இருக்க போகிறேன். ஸோ அதை நினச்சி நான் ரொம்பவே பெருமைப்படுறேன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ ஹேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் செருப்பால் அடிச்சிட்டாருங்க. ஸோ இன்னும் 3 வருஷத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் இருப்பார். அதுக்கப்புறமாவும் WWE தான் இருக்க போகிறாங்க. ஸோ அது வேறு விஷயம். வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் இன்னும் 3 வருஷத்தில் இப்போ கரண்ட் கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடிட்டியாக இருக்குன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக செத்ரான்ஸ் அவருடைய ரிட்டர்ன் பற்றியும் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ அவருடைய ரிட்டர்ன் எப்போ இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது டில் நவ் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து ஒரு 3 to 4 months வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெக்கவரி டைமாக இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ ரெக்கவரி டைமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிட்டர்ன் ஆவேன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. செத்ரான்ஸ் சொன்னது வயசு உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வாட்டா